السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 165 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 166வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். வாருங்கள், இன்றைய பாடம் அரபி இலக்கணத்தை கண்டு நாம் இதை முழுமையாக விளங்குவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், மூன்றாவது பாடம் அதத் எண்களை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அதத் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்றாவது பாடமான ஹுக்மு மா யுசாகு மினல் அததி அலா வஸ்னி ஃபாயிலின். ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் எண்களில் இருந்து சீகா எடுக்கப்படுமே அத்தகைய ஒன்றின் சட்டம். இப்போ ஃபாயில் என்ற வசனில் பல எண்கள், அந்த எண்களை ஃபாயில் என்ற வசனில் சீகா எடுப்பது எப்படி, அதனுடைய சட்டங்களை தான் என்ன செய்ய போகின்றோம், நாம் இன்று படிக்க இருக்கின்றோம். மிகவும் சிறிய பாடம் தான் இதுவும். பாருங்கள், அல்லம் சில உதாரணங்கள். இப்போ முதலாவது அர்த்தத்தை வைத்து நாம் இதோடைய விளக்கங்களை கூறுவோம். முதலாவது பாருங்க, சஅசூருக்க, உன்னை நான் சந்திப்பேன். சாஅத்தி சானியத்தி, இரண்டாவது மணி அளவிலே உன்னை நான் சந்திப்பேன். அப்ப இரண்டாவது மணியா 2 மணிக்கு, சரியா, நான் உன்னை சந்திப்பேன். இரண்டாவது ரக்கிப்து சையாரத்தன் சானியத்தன், இரண்டாவது வாகனத்தில் நான் பயணித்தேன், இரண்டாவது காரில் நான் வாகனித்தேன். மூன்றாவது கராத்துல் பாபல் ஹாதிய ஆஷர, 11வது பாடத்தை நான் படித்தேன். சரியா, அடுத்து பாருங்க, 11வது பாடமா. அடுத்து 4வது ஹுல்லத்தில் மஸ்அலத்துல் ஹாதியத்த ஆஷரத்த, 11வது பிரச்சனை தீர்க்கப்பட்டது, அந்த கேள்வி அவிழ்க்கப்பட்டது. 5வது சஉசாஃபிரு ஃபில் யௌமி சாபிஇ வ இஷ்ரீன, 27வது நாளிலே நான் பயணிப்பேன், விரைவில் பயணிப்பேன். சா என்பது வருங்காலத்தை காட்டக்கூடியது, அதாவது விரைவில் பயணிப்பேன், விரைவில் சந்திப்பேன். சரியா, அப்ப என்னதான் இருந்தாலும் இங்கே நம்மளுக்கு தேவை அசானியா, ஃபாயில் வசன் வந்திருக்கா, சானியஸை சேர்க்காம சானி ஃபாயில், அதே போல இங்கே தாவ சேர்க்காம சானியுன் ஃபாயிலுன், அதே போல இங்கேயும் ஃபாயிலுன் ஹாதியுன், அதே போல ஃபாயிலுன் ஹாதியுன், இந்த தாவ சேர்க்காம, அதே போல ஃபாயிலுன் சாபியுன். இப்ப எல்லாமே என்ன வந்திருக்கு, ஃபாயில் வசூல் வந்திருக்கா. ஃபாயில் வசூல் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் கொடுக்கும்னா ரெண்டாவது, மூணாவது. அப்ப வெறும் 3 அது குறிக்கணும்னா சலாசத்துன், மூணாவதுன்னு குறிக்கணும்னா சாலிசுன் வசனின் கொண்டு வர வேண்டும். ஃபாயில் வசனின் நம்ம என்ன செய்யணும், அந்த எண்ணை கொண்டு வந்தால், இப்ப 4வது அந்த 4வது மாணவனை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடணும்னா ராபியான்னு சொல்லணும். 4 மாணவர்களை கூப்பிடணும்னா அர்பாத்துன்னு சொல்லணும். சரியா, அர்பாத்னா 4ன்னு குறிக்கும். 4வது மாணவனை கூப்பிடுனா ராபி, 4வது மாணவனை கூப்பிடு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். சரியா, இப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. 4 மாணவர்களை கூப்பிடணும் அர்பாத்துன்னு சொல்லணும். 4வது மாணவர் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இந்த ஃபாயில் வசனை யூஸ் பண்ண வேண்டும். சரி, அப்ப நம்ம அதது படிச்சிருக்கோம். முஃப்ரதாக வரும், தனித்து வரும். இரண்டாவது முரக்கபாக வரும். மூன்றாவது அத்துஃப் மாத்துஃபாக வரும். தனித்து வந்தால் அந்த தனித்து வரக்கூடியதை ஃபாயில் வசனில் கொண்டு வர வேண்டும். இங்க சானியா தனித்து வந்திருக்கு, இங்க சானியா தனித்து வந்திருக்கு, அதை ஃபாயில் வசனில் கொண்டு வரும். முரக்கபாக வந்தால் முதல் பகுதியை மட்டும் ஃபாயில் வசனில் கொண்டு வரணும், இரண்டாவது பகுதியை அப்படியே ஆஷரன், இங்க ஆஷிர்னு மாத்தல பாத்தீங்களா, அப்ப மாத்தக்கூடாது. ரெண்டுமே முரக்கபாக வந்தால், ஒரு எண் இன்னொன்று எண்ணுடன் இணைந்து முரக்கபாக வந்தால் முதல் பகுதியை மட்டும் ஃபாயில் வசனில் கொண்டு வர வேண்டும். அத்துஃபு மாத்துஃபாக வந்தாலும் முதல் பகுதியை மட்டும் என்ன செய்ய வேண்டும், ஃபாயில் வசனில் கொண்டு வர வேண்டும். அவ்வளவுதான் இன்னைக்கு சட்டமே. சரியா, இப்ப எண்கள் 3 வகை. முஃப்ரதாக வந்தால் ஃபாயில் வசன், அதே போல முரக்கபாக வந்தால் முதல் பகுதி மட்டும், அதே போல அத்தூஃப் மாத்தூஃபுடன் வந்தாலும் முதல் பகுதி மட்டும் ஃபாயில் வசனை கொண்டு வந்தாவே இந்த அர்த்தம் கொடுக்கும். சரியா, வாருங்கள் இப்பொழுது பஹஸை படிப்போமா. அல் பஹஸு ஆய்வு. ஃபி குல்லி மிசாலின் மினல் அம்சிலத்தி சாபிகதி, முந்தைய உதாரணங்களிலிருந்து ஒவ்வொரு உதாரணத்திலேயும் இஸ்முன் மசூகும் மினல் அததி அலா வஸ்னி ஃபாயிலின், ஃபாயில் என்ற வஸ்னின் பிரகாரம் எண்களில் இருந்து சிகா எடுக்கப்பட்ட இஸ்மு இருக்கிறது. சரியா, இப்ப அததுனா எண், அப்ப எண்ணிலிருந்து சீரா எடுக்கப்பட்ட இஸ்மு இருக்கிறது. அலா வஸ்னி ஃபாயில், ஃபாயில் என்ற வஸ்னின் பிரகாரம். அப்படிதான் ஒவ்வொரு உதாரணத்திலும் இருந்துச்சுல, சானியா சானியா, ஹாதி ஹாதி, சாபிர். சரியா,
எப்படிப்பட்ட சீரா எடுக்கப்பட்ட இஸ்மு எசிஃபு மா கப்லஹு, அந்த சீரா எடுக்கப்பட்ட இஸ்முக்கு முன்னால் உள்ள ஒன்றை வர்ணிக்குமே. இதுல்லு அலா தர்தீபிஹி, இன்னும் அந்த சீரா எடுக்கப்பட்ட இஸ்மின்க்கு முன்னால் உள்ள ஒன்றின் தர்தீபை வரிசையை மீது அறிவிக்குமே. இப்ப இது ரெண்டு செய்யுது. ஒன்னு அதுக்கு முன்னால் உள்ள ஒன்றுக்கு வ- ஒன்றை வர்ணிக்கும், முன்னால் உள்ள ஒன்றை வர்ணிக்கும். அதே போல அது முன்னால் உள்ள ஒன்றின் வரிசையின் மீது அறிவிக்கும். இப்ப பாருங்க, எல்லாம் மௌசூப் சிஃபத்தா வந்திருக்கும். முன்னா உள்ள ஒன்றுக்கு வர்ணிக்குது. அப்ப சாத் மௌசூஃப், சானியத் என்பது மௌசூப் சிஃபத்து. அதே போல முன்னா உள்ள ஒன்று சய்யாரத், அது என்ன செய்து வர்ணிக்குது. இது மௌசூஃப், சானியத் என்பது சிஃபத்து. அதே போல ஹாதி அஷர் என்பது முன்னால் இருக்கக்கூடிய பாபு என்ன செய்து வர்ணிக்குது. இப்போ இது பாபு மௌசூஃப், இது மௌசூப் சிஃபத். அதே போல ஹாதி அஷரத்தை மஸ்அலத்துக்கு என்னது வர்ணிக்குது. அப்ப இது என்ன மௌசூஃப், இது சிஃபத்து. இது ஃபத்தஹின் மீது மபுனி எப்பவுமே. அப்ப இது மஸ்அலத்து மௌசூஃப், அல் ஹாதியத் அஷர சிஃபத்து. அப்ப எல்லா சிஃபத்தா அதை ஒன்னொன்னு வரிசையா ஆரம்பிக்குது. இப்ப கார்ல எந்த வரிசை? ரெண்டாவது கார். அப்ப இது வரிசையை குறிக்குதுல்ல. இப்ப பாடத்துல எந்த பாடம்? 11வது பாடம். அப்ப இது வரிசை எத்தனாவது வரிசையில? 11வது என்று என்ன செய்கிறது? இது குறிக்கிறது. சரியா? அப்ப இதுதான் என்னது? ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை குறிக்கும். சரியா? அப்ப அதான் அவங்க சொன்னாங்க. என்னது? மா கபுல், அதுக்கு முன்னா உள்ள ஒன்றை வர்ணிக்கும், இன்னும் அதனுடைய வரிசையின் மீது அறிவிக்குமே. அத்தகைய சீகா எடுக்கப்பட்ட இஸ்மே ஒவ்வொரு உதாரணத்திலும் இருக்கிறது. வைதா தம்மல் தஹூஃபில் அம்சிலதி, உதாரணங்களிலே அந்த சீகா எடுக்கப்பட்ட இஸ்மை நீ சிந்தித்தாயானால், மின் ஹைசு ததுகீரி வ தனீசி வ தாரீஃபி வ தன்கீரி, முதக்கர் இன்னும் அன்னஸ், அது ஆண்பால் ஆக்குவது, பெண்பால் ஆக்குவது, இன்னும் மாரிஃபா ஆக்குவது, இன்னும் நக்கீரா ஆக்குவதை கவனிப்பதிலிருந்து நீ சிந்தித்தாயானால், வஜத்துஹு, அந்த சீரா எடுக்கப்பட்ட இஸ்மை நீ பெற்றுக்கொள்வாய். முத்தாபிக்கல் லி மௌசூஃபிஹி, அதனுடைய மௌசூஃபுக்கு தோதுவாக பெற்றுக்கொள்வாய். இப்ப பாருங்க, முதக்கர் முன்னஸ், சாஅத்து முன்னஸ், அதனால இதையும் முன்னஸா கொண்டு வந்தோம். செய்யாரத்து முன்னஸ், இதுவும் முன்னஸா கொண்டு வந்தோம். அதே போல அதே போலதான் மாரிஃபா நக்கீராலையும் அசாத்து மாரிஃபா சானியாவும் என்ன செஞ்சோம்? மாரிஃபாவை கொண்டு வந்தோம். செய்யாரத்து நக்கீரா, இது என்ன செஞ்சோம்? நக்கீராவை கொண்டு வந்தோம். இங்க அல்பாபு மாரிஃபா, இதையும் மாரிஃபாவை கொண்டு வந்தோம். இது முதக்கர், அதனால இதையும் முதக்கரா கொண்டு வந்தோம். இங்க அல் மஸ்அலத் என்பது மாரிஃபா, அதே போல முன்னஸ், அதனால இதையும் மாரிஃபா முன்னஸா கொண்டு வந்தோம். இங்க அல்யோம் என்றது முதக்கரு, அதே போல இது என்னது? மாரிஃபா, அதே போல இதையும் முதக்கர் மாரிஃபா கொண்டு வந்தோம். அப்ப எல்லாத்துக்கும் இந்த எண்கள் சீரா எடுக்கப்பட்ட ஃபாயில் என்ற சீரால வந்த எல்லா எண்களும் அதுக்கு முன்னால் உள்ள முதக்கர் முன்னஸ் விஷயத்தில், மாரிஃபா நக்கிரா விஷயத்தில் அதே பின்தொடரும். சரியா? வயுசாவு, இன்னும் சீரா எடுக்கப்படும் ஹாதல் இஸ்மு, இந்த இஸ்மு மினல் அதாதில் முஃப்ரததி, மாரிஃபத்தின் கொடுத்திருக்காங்க. இங்க தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க முஃப்ரதான்னு வரணும். காயிதால அதே மாதிரிதான் முஃப்ரதா தான் கொடுத்திருக்காங்க. இங்க தவறாக கொடுக்கப்பட்டது. அப்ப தனித்து வரக்கூடிய எண்களில் இருந்து இந்த இஸ்மு சீரா எடுக்கப்படும். மின் இஸ்னைனி இல அஷரத்தின், 2லிருந்து 10 வரை தனித்து வரக்கூடிய எண்ணிக்கைகளில் இருந்து இந்த இஸ்மு சீகா எடுக்கப்படும். அப்ப இந்த இஸ்மு சீகா எடுக்கப்படும் தனித்து வந்தால், முரக்காபாக இல்லாமல், மாத்துஃபாக இல்லாமல் தனித்து வந்தால் 2லிருந்து 10 வரை இந்த சீகாவில் என்ன செய்ய முடியும் நம்மளால? இந்த இஸ்மு சீகா எடுக்கப்படும். அதாவது இந்த ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் வந்துள்ள இந்த இஸ்மு என்ன செய்யப்படும்? சீகா எடுக்கப்படும். ஃபயுகால், என சொல்லப்படும், சானின் வ சாலிசுன் வ ராபியுன் இல ஆஷிரின், 2வது, 3வது, 4வது, அதே போல ஹாமிசுன், அதே போல சாதிசுன், சாபியுன், சாமினுன், தாசியுன், ஆஷிருன், 10வது வரை என்று சொல்லப்படும். 2வது, 3வது, 4வது, 10வது வரை இவ்வாறு சொல்லப்படும். இன்கானல் அதது முரக்கபன், அப்ப அந்த எண் இணைக்கப்பட்டதாக ஆகியிருந்தால், அவ் மாத்தூஃபன் வ மாத்தூஃபன் அலிஹி, மாத்தூஃப் அலிஹியாக ஆகியிருந்தால், சீகா மின் சொதரிஹி, அந்த எண்ணின் முதல் பகுதியிலிருந்து சீகா எடுக்கப்படும். மின் வாஹிதின் இலா அஷரத்தின், 1லிருந்து 10 வரை அந்த எண்ணின் முதல் பகுதியிலிருந்து சீகா எடுக்கப்படும். ஃபயுகாலு, எனவே சொல்லப்படும், அல்பாபுல் ஹாமிசு அஷர, 15வது பாடம், வல்பாபு சாலிசு ஐஷரூன, 23வது பாடம், அப்படி என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். அப்ப பாருங்க, முதல் பகுதி என்ன செய்யப்படும்? சீகா எடுக்கப்படும். ஃபாயில் வசன்ல வந்திருக்கா? ஹாமிஸ் முதல் பகுதி ஃபாயில் வசன்ல வந்திருக்கா? அப்ப ஹாமிஸ் அஷர்ன்றது, ஹாமிஸ அஷர்ன்றது நான் சொல்லியிருக்கேன் ஃபத்தஹின் மீது மபுனி, அதாவது அல் பாபுல் ஹாமிஸ அஷரன் படிக்கணும். அப்ப இது முரக்கபு. முரக்கபா இருந்தாலும் முதல் பகுதி மட்டும்தான் சீகா எடுக்கப்படும். இந்த இஸ்ம சீகா எடுக்கப்படும். அதே போலதான் மாத்தூஃப், மாத்தூஃப் அலிஹியா இருந்தாலும் என்ன செய்யப்படும்? ஆஹ் முதல் பகுதி மட்டும்தான் என்ன செய்யப்படும்? ஃபாயில் வசன சீகா எடுக்கப்படும். சரியா? அப்ப இவ்வளவுதான் இன்னைக்கு பாடம். சின்ன பாடம் தான். சரியா? இப்ப பாருங்க, அல் காயிதா சட்டம் பாருங்க. 198வது சட்டம், யுசாவு இஸ்முன், ஒரு பெயர் சொல் சீகா எடுக்கப்படும். அலா வஸ்னி ஃபாயிலின், ஃபாயில் என்ற வஸ்னின் பிரகாரம் ஒரு பெயர் சொல் சீகா எடுக்கப்படும். மினல் அதாதின் முஃப்ரததி, தனித்து வரக்கூடிய எண்களில் இருந்து ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் ஒரு பெயர் சொல் சீகா எடுக்கப்படும். மின் இஸ்னைனி இல அஷரத்த, 2லிருந்து 10 வரை சீகா எடுக்கப்படும். 2லிருந்து 10 வரைக்கும் தான் என்ன செய்யப்படும்? ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் ஒரு இஸ்ம சீகா எடுக்கப்படும். எதுவும் தனித்து வரக்கூடிய எண்களில் இருந்து.
லியஸிஃப மா கபலஹு வ யதுல்ல அலா தர்தீபிஹி. அதற்கு அந்த அந்த இஸ்முக்கு முன்னால் உள்ள ஒன்றை வர்ணிப்பதற்காகவும், இன்னும் அந்த இஸ்மின் வரிசையின் மீது அறிவிப்பதற்காக, அந்த இஸ்முக்கு முன்னால் உள்ள ஒன்றின் வரிசையின் மீது அறிவிப்பதற்காகவும், அது அந்த இஸ்முக்கு முன்னால் உள்ள ஒன்றை வர்ணிப்பதற்கும் அந்த இஸ்முக்கு முன்னால் உள்ள ஒன்றின் வரிசையின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி 2வதிலிருந்து 10 வரை தனித்து வரக்கூடிய எண்களில் இருந்து ஃபாயில் என்ற ஒசையின் பிரகாரம் என்ன செய்யப்படும்? இந்த ஒரு இஸ்மு சீகா எடுக்கப்படும். சாவோ இன்னும் சீகா எடுக்கப்படும். மிஸ்லுதாலிக்க, அதை போன்றே என்ன செய்யப்படும்? ஃபாயில் என்ற ஒசையின் பிரகாரமே அதை போன்றே என்ன செய்யப்படும்? சீகா எடுக்கப்படும். மின் மின் சுதூரில் அதாதின் முரக்கபத்தி ஒமினல் அதாதின் மாத்தூஃபி அலைஹா. இணைக்கப்பட்ட எண்களில் இருந்து, அதாவது 11 இருந்து 19 வரைக்கும் அதான இணைக்கப்பட்ட எண்கள், அந்த இணைக்கப்பட்ட எண்களின் முதல் பகுதிகளில் இருந்தும் அதாதின் மாத்தூஃபி அலிஹா, மாத்தூஃபி அலிஹியான எண்களில் இருந்தும் என்ன செய்யப்படும்? அதை போன்றே சீகா எடுக்கப்படும். மின் வாஹிதின் இலா திஸ்அத்தின், மண்ணு போட்டிருக்கு, இங்க மின் வரணும். மின் வாஹிதின் இலா திஸ்அத்தின், 1 இருந்து 9 வரை என்ன செய்யப்படும்? சீகா எடுக்கப்படும். அப்ப அதாதை முரக்கபால முதல் பகுதி, அதாவது முரக்கபால முதல் பகுதி அல்ஹாதி. அதே போல மாத்தூஃப் அலிஹாவான எண்கள். அப்ப முதல் மாத்தூஃப் அலிஹி இது, மாத்தூஃப் பிஹி இது. இப்போ மாத்தூஃப் அலிஹி தானே, அது ஜம்மா சொன்னா மாத்தூஃப் அலிஹான்னாங்க, சரியா? அப்போ மாத்தூஃப் அலிஹா மாத்தூஃப் அலிஹி என்ன செய்யணும்? நம்ம ஃபாயில் வசன்ல கொண்டு வரணும். அதே போல முரக்கப்ல முதல் பகுதியை என்ன செய்யணும்? ஃபாயில் வசன்ல கொண்டு வரணும். அதாங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முரக்கபான எண்களின் முதல் பகுதிகள் அதே போல மாத்துஃப் அலிஹியான எண்களில் இருந்தும் இதை போன்றே என்ன செய்யப்படும்? 1 இருந்து 9 வரை சீகா எடுக்கப்படும். அப்ப தனித்து வந்தா 2 இருந்து 10 வரைக்கும். அதே போல ஒரு மாத்துஃப் அலிஹியாக இருந்தால் 1 இருந்து 9 வரைக்கும். அதே போல முரக்கபாக இருந்தால் அந்த முரக்கபின் முதல் பகுதி 1 இருந்து 9 வரைக்கும் என்ன செய்யப்படும்? ஃபாயில் வசன்ல கொண்டு வரப்படும். எதற்காக? நோக்கம் என்ன? அதுக்கு முன்னால் உள்ள ஒன்றை வர்ணிப்பதற்காக, அதே போல அதோடைய வரிசையை அறிவிப்பதற்காக. சரியா? அல்ஹம்துலில்லாஹ், பாடம் முடிந்து விட்டது. வாருங்கள் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை காண்போம். தம்ரீன் ஆத்துன், பயிற்சிகள் 1. முதல் பயிற்சி பாருங்க. லா நுஊதன் அலா வஸ்னி ஃபாயிலின் மக்கானல் அர்காமி ஃபில் ஜும்லத்தில் ஆத்தியதி. பின்வரும் வாசகங்களிலே எண்களின் இடத்தில் ஃபாயில் என்ற வஸ்னின் பிரகாரம் சிஃபத்துகளை வை. இப்ப பின்னாடி எண்கள் இருக்குல்ல, இந்த எண்களை தூக்கிட்டு இந்த இடத்துல ஃபாயில் என்ற வசன்ல சிஃபத்துகளாக வைக்கணுமா, சிஃபத்துகளை வைக்கணுமா? சரியா? அவ்வளவுதான் நமக்கு பயிற்சி. வாருங்கள் இதோடைய அர்த்தத்தை என்ன செஞ்சிடும் நம்ம கீழே பாத்துருவோமா? அப்ப 15, 3, 22. அப்ப 15வது, 3வது, 22வது, 14வது, இது 4வது, 31வது அப்படின்னு செஞ்சு அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஃபாயில் வசன்ல கொண்டு வரணும். பாருங்கள், அதை அப்படி கொண்டு வருவோம். அதோடைய அர்த்தத்தையும் கீழே பார்த்துருவோம். இப்ப பாருங்க, பயிற்சி உன்னுடைய பதில் இங்க இருக்கா? இப்ப ஜுர்துக, உன்னை நான் சந்தித்தேன், ஃபில் லைலத்தில் ஹாமிசத அஷரத ஃபி ஷஹரி, மாதத்தில் இருந்து 15வது இரவிலே உன்னை நான் சந்தித்தேன். ஹாமிச முதல் பகுதி கொண்டு வந்தோமா முரக்கபுல. அடுத்து பாருங்க, கரத்துல் ஜுஸ்அஸ் சாலிச மினல் கிதாபி, புத்தகத்திலிருந்து 3வது பாகத்தை நான் படித்தேன். அப்ப இது தனித்து வந்திருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, احتفل أخي بالسنة الثانية والعشرين من عمره. சரியா? கொண்டாடினான். அஹி என்னுடைய சகோதரன் கொண்டாடினான். பிசனத்தி சானியத்தி ஒரு இஷரீன மின் உம்ரிஹி, அவன் வயதிலிருந்து 22வது வருடத்தை கொண்டு அவன் என்னுடைய சகோதரன் கொண்டாடினான். சரியா? அப்ப பாருங்க, இங்க என்னவா வந்திருக்கு? அத்துஃபா வந்திருக்கு. இது மாத்தூஃப் அலிஹி மட்டும் என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம ஃபாயில் வசன்ல கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பாருங்க, லூயிசுர் ராபிஅ அஷர, லூயிசுர் ராபிஅ அஷர மின் அஷ்ஹுரி மின் அஷ்ஹரி முலூக்கி ஃபரன்சா, அஷ்ஹரி முலூக்கி ஃபரன்சா. இப்போ லூயிஸ் நமக்கு வரலாறுகள் மிகவும் ஃபேமஸானவர் யாரு? லூயிஸ் பேர் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். 14வது லூயிஸ். அப்ப 12வது லூயிஸ், 13வது லூயிஸ்ன்னு அங்க அரசர் பேரை எப்படி சொல்லுவாங்க? இப்படிதான் சொல்லுவாங்க. 11வது லூயிஸ் அரசர், 12வது லூயிஸ் அரசர். இப்ப 14வது லூயிஸ் அரசர் மின் அஷ்ஹரி முலூக்கி ஃபரன்சா, பிரான்ஸ் நாட்டு அரசர்களின் மிகவும் புகழ்பெற்றவர்களில் இருந்து இருக்கிறார். சரியா? அப்ப முரக்கப்ல வந்திருக்கு. முதல் பகுதியை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஃபாயில் வசன்ல கொண்டு வந்திருக்கோம். அபி என்னுடைய தந்தை ஆகிறவர் ஃபில் அகதிர் ராபிஇ மினல் உம்ரி, அப்ப 4வது பகுதியிலே
ஆஹ் வயதில் இருந்து நான்காவது அக்குதிலே இருக்கிறார். அக்குதுனா நான்காவது அக்குது. ஒரு 10 முடிந்தால் ஒரு அக்குது முடிந்து விட்டது என்று கூறுவார்கள். சரியா? இப்ப நான்காவது அக்குதுன்னா 40 வயதுன்னு அர்த்தம். இப்ப தமிழ்ல தசாப்தம் என்பார்கள். ஒரு 10 வருடம் சேர்த்தால் அதற்கு தசாப்தம் என்பார்கள். அதே அரபியில் 10 வந்தால் அதை அக்குது என்பார்கள். அப்ப நான்காவது அக்குதுன்னா இப்போ ஒரு தசாப்தம், நாலாவது தசாப்தம். சரியா? இப்ப வயதில் இருந்து நான்காவது தசாப்தத்திலே இருக்கிறார் என்னுடைய தந்தை. சரியா? அப்ப அடுத்து பாருங்க, இங்க தனியா வந்திருக்கு, அது ஃபாயில் வசன்ல கொண்டு வந்திருக்கோம். ஆஹ் وصلت في القصة إلى الفصل الهادي هادي وثلاثين هادي وثلاثين. இப்ப 31வது என்னன்னு படிக்கணும்? 31வது அத்தியாயத்திலே, அத்தியாயம் வரை, 31வது பாடம் வரை வரலாறிலே நான் சேர்ந்தேன், அடைந்தேன். சரியா? வரலாறிலே வரலாறிலே 31வது அத்தியாயம் வரை நான் அடைந்தேன். சரியா? இப்ப பாருங்க, இங்க அத்துஃபு மாத்துஃபா வந்து மாத்துஃபா அலிஹி என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஃபாயில் ஹுஸ்ல கொண்டு வந்திருக்கோம். இப்ப அடுத்த பயிற்சி பார்ப்போமா? ரெண்டாவது பயிற்சி பாருங்க. பயிற்சி 2 இங்க இருக்குல்ல. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் மினல் அதாதில் ஆத்தியத்தி, பின்வரும் எண்ணிக்கையை எண்களில் இருந்து வை. பின்வரும் எண்களில் இருந்து வை. நுஅத்தன் அலா வஸ்னி ஃபாயிலின் ஃபி ஜுமலின் முஃபீதத்தில், பயன் தரும் வாசகங்களிலே ஃபாயில் என்ற வஸ்னின் பிரகாரம் சிஃபத்துகளாக பின்வரும் எண்களில் இருந்து வை. பின்வரும் எண்களை நம்ம என்ன செய்யணும்? சிஃபத்துகளாக வைக்கணும். ஃபாயில் என்ற வஸ்னின் பிரகாரம் சிஃபத்துகளாக வைக்கணும். எதுல வைக்கணும்? ஃபி ஜுமலின் முஃபீதத்தின், பலன் தரும் வாசகங்களிலே வைக்கணும். சிஃபத்துகளாக பலன் தரும் வாசகங்களிலே வைக்கணும். சரியா? இப்ப 5வது, 10வது, 12வது, 518வது அப்படின்னு என்ன செய்யணும் நம்ம? ஆஹ் இதோடைய அர்த்தம் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், பாடத்தில் கீழே நம்ம வாசகங்கள்லயே பார்த்துருவோம் வாருங்கள். அப்ப அதோட வாசகங்கள் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆஹ் ذبحت الدجاجة الخامسة. 5வது கோழியை நான் அறுத்தேன். அடுத்து பாருங்க. ஷரீப்துல் கூபல் ஆஷிர. 10வது கோப்பையை நான் குடித்தேன். அடுத்து பாருங்க. அல் ஹஜ்ஜு ஃபி ஷஹ்ரி சானிய அஷர. அப்ப 12வது மாதத்திலே இருக்கிறது ஹஜ் ஆகிறது. என்னது? 12வது மாதத்திலே இருக்கிறது. ஹஜ் என்ற புனித பயணமாகிறது 12வது மாதத்திலே இருக்கிறது. அடுத்து பாருங்க. தஃபக்கர்து ஃபி ஸஃபரி சாமின அஷர வல் சம்சி மிஅத்தின் மினல் மௌசூஅதி. சரியா? நான் சிந்தித்தேன். தஃபக்கர்துனா என்னது? சிந்தித்தேன். ஃபி ஸஃபரி சாமின அஷர, 18வது வரியிலே நான் என்ன செய்தேன்? வல் ஹம்சி மிஅத்தி மினல் மௌசூஅதி. சரியா? கலைக்களஞ்சியத்தின் 518 518வது வரியிலே நான் சிந்தித்தேன். சரியா? இப்போ மௌசுவாத்துனா கலைக்களஞ்சியம். அதுல 518வது வரியிலே நான் என்ன செஞ்சேன்? சிந்தித்தேன். அப்போ ஹாமிஸ ஃபாயில் வசன்ல சிஃபத்தா கொண்டு வந்துட்டோம். இங்க ஆஷிர ஃபாயில் வசன்ல சிஃபத்தா கொண்டு வந்துட்டோம். இங்க சானிய ஃபாயில் வசன்ல சிஃபத்தா கொண்டு வந்துட்டோம். சாமின் என்பதை ஃபாயில் வசன்ல இங்க சிஃபத்தா வந்துட்டோம். சரியா? அடுத்து பாருங்க பயிற்சி 3 பாருங்க. ஹம்சா முதலாவது. என்னது? இக்ராயில் இபாராத்தில் ஆத்தியத கிராஅத்தன் சஹீஹத்தன். பின்வரும் வாசகங்களை சரியான வாசிப்பாக படி. சரியா? அப்ப சரியான என்ன செய்யணும், நம்ம வாசிக்கணும். சரியா? வாருங்கள். இங்க எப்படி நம்ம வருடங்களை சொல்வது, எப்படி நம்ம சொல்லணும் என்பதை நான் என்ன செய்ய போகின்றோம், இப்படி நாம் பார்க்க இருக்கின்றோம். சரியாக வாசித்து இதை அரபியில் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நம்மளுக்கு அழகாக கொடுத்துள்ளார்கள் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. சாஃபர் து, நான் பயணித்தேன். ஃபிஸ்ஸாதிசி மின் யனாயிர சனத திஸ்இன் வ இஷ்ரீன வ திஸ்இ மிஅத்தின் வ அல்ஃபின். இப்ப நான் பயணித்தேன். எந்த வருடம்? 1929வது வருடம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதியிலே நான் பயணித்தேன். சரியா? அடுத்து பாருங்க. உலித்து ஃபிஸ்ஸானி மின் ஃபிப்ராயிர சனத திஸ்ஈன வ சமானி மிஅத்தி வ அல்ஃபின். 1890வது வருடம் 1890வது வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலே நான் பிறந்தேன். சரியா? அடுத்து பாருங்க. நஜஹத்து ஃபில் ஹாதி வ இஷ்ரீன மின் யூலியு. யூலியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இது யூலியுன்னு என்ன செய்வாங்க?
யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்ப யூலிய அஹ், சனத்த சனத்த திஸ்அ அஷரத்த, அப்புறம் திஸ்அ அஷரத்த வ திஸ்இமிஅத்தின் வ அல்ஃபின். அப்ப யூலியும் தான் இப்ப அரபில யூஸ் பண்றாங்க. சரியா? இப்ப வாவ் வச்சாவே கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, 1919 வருடம், 1919 ஜூலை மாதம் 21 ஒன்றிலே நான் என்ன செய்தேன்? தேர்ச்சி அடைந்தேன். சரியா? இப்ப ஜூலை தான், ஜூலியோன்னு என்ன செய்வாங்க, ஜூலைன்னு சொல்லுவாங்க. இப்ப 21ஆம் தேதியிலே நான் தேர்ச்சி அடைந்தேன். அடுத்து பாருங்க, உலிதாகி ஃபி சலாசீன, உலிதாகி ஃபி சலாசீன மின் மாயோ சனத திஸ்இமிஅத்தின் வ அல்ஃபின். 1900 வருடம். என்னது? என்ன? 1900 ஆம் வருடம் மே மாதம் 30ஆம் தேதியிலே என்னுடைய சகோதரன் பிறந்தார். சரியா? அப்ப அது முடிச்சாச்சா? வாருங்கள், அவங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் கரெக்டா படிச்சாச்சா? அடுத்து பாருங்க, இரண்டாவது, இக்ரை தவாரிஹல் ஹிஜ்ரிய தல் ஆத்தியத்த. பின்வரும் ஹிஜ்ரி தேதிகளை படி. கிராத்து சஹீஹத், சரியான வாசிப்பாக வாசி. அவ ஹிஜ்ரி தேதிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பின்வரும் ஹிஜ்ரி தேதிகளை நம்ம என்ன செய்யணும், சரியாக எப்படி அரபில எழுதணும்னு சொல்லி நமக்கு கத்து தராங்க. சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம சின்னதா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, 15 நாட்கள், ஒரு மாதம் ஆரம்பித்து 15 நாட்கள் இருந்துச்சுன்னா, அந்த நாட்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, 10 நாள் கழிந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. 14 நாள்னா, இப்ப டேட் 14ன்னு வச்சுக்கோங்களேன், 14 நாள் கழிந்தன அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 15 நாளை தாண்டி 16ஆம் தேதி 17ஆம் தேதியா இருந்துச்சுன்னா, அரபியில 16ஆம் தேதின்னு சொல்ல மாட்டாங்க. 14 நாள். இப்போ ஒரு மாசத்துல 16 நாள் போச்சுன்னா மிச்சம் 14 நாள் தானே மிச்சம் இருக்கு. இப்ப 14 நாள் மீதம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்ப 20ஆம் தேதினா 20ஆம் தேதின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒன்னும் 10 நாள் மீதம் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. அப்ப 15க்கு மேல போச்சுன்னா 16ஆம் தேதி 17ஆம் தேதின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? 17ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, இன்னும் 13 நாள் மீதம் இருக்கின்றனன்னு சொல்லணும். இப்ப 25ஆம் தேதினா 25ன்னு சொல்லக்கூடாது, இன்னும் 5 நாள் மீதம் இருக்கின்றனன்னு சொல்லணும். முதல் 15ஆ இருந்துச்சுன்னா அது கரெக்டா சொல்லுவாங்க, 5 நாள் கழிந்து விட்டது, 6 நாள் கழிந்து விட்டதுன்னு. சரியா? இதை ஞாபகம் வைத்துக் கொண்டு இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்ய போறோம், நம்ம அரபியல் கீழே பார்க்க போகின்றோம். வாருங்கள், இது என்ன செய்யலாம், ஒவ்வொன்றையும் அரபியல் கீழே பார்ப்போமா? இங்க இருக்கு பாருங்க. படிப்போமா? ஆஹ் இங்க பாருங்க, லில் ஹம்சி லயாலின் வகீன மின் ஷஅபான சனத சபஇன் வ அர்பஈன வ சலாசி மிஅத்தின். என்ன படிக்கணும்? வ சலாசி மிஅத்தின், அப்புறம் வ அல்ஃபின், சலாசி மிஅத்தின் வ அல்ஃபின். அப்ப 1347ஆம் வருடம் ஷாபான் மாதம் 5 இரவுகள் மீதமாக இருக்கின்றன. நான் சொன்னல, 5 இரவுகள் மீதமாக இருக்கின்றன. என்ன அர்த்தம்? 25ஆம் தேதின்னு அர்த்தம். மேல 25ஆம் தேதி தானே கொடுத்தாங்க, பாத்தீங்களா? இப்ப 25ஆம் தேதிக்கு 25ன்னு சொல்லல, என்ன சொன்னாங்க? மீதமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரியா? இப்ப ஷாபான் மாதம் மீதமாக 5 இரவுகள் மீதமாக இருக்கின்றன. சரியா? அடுத்து பாருங்க, லிலைலத்தின் ஹலத் மின். அப்ப லிலைலத்தின் ஹலத் மின் சஃபரின் சனத சமானின் வ இஷ்ரீன வ மிஅத்தைனி வ அல்ஃபின். அப்ப 1228ஆம் வருடம் சஃபர் மாதம் ஓரிரவு கழிந்து விட்டது. சரியா? அப்ப பாருங்க, டேட் எப்படி போட்டிருக்காங்க? ஆஹ் 1921 இங்க 1228ஆம் வருடம் சஃபர் மாதம் 1ஆம் தேதிக்கு 1னே போட்டாங்க. பாத்தீங்களா? லைலத்தின்னா 1ன்னு அர்த்தம். லைலத்தின்னா ஒரு இரவு கழிந்து, ஹலத் ஒரு இரவு கழிந்து விட்டது, அப்போ ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? இப்போ 1228ஆம் வருடம். அப்ப டேட்டு நம்ம வாசகத்துல டேட்டு கொண்டு வரும்போது லாம் போட்டு ஜார் மஜ்ரூரா கொண்டு வரணும். அதனாலதான் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, ஜார் மஜ்ரூரா டேட்டை போடும்போது ஜார் மஜ்ரூரா போடணும்னு காட்டுறதுக்கு தான் இங்க ஜார் மஜ்ரூரா கொண்டு வராங்க. சரியா? அடுத்து பாருங்க எப்படி கொண்டு வராங்க. லின் நிஸ்ஃபி மின் ஜுமாதல் ஊலா சனத சமானி வ மிஅத்தைனி வ அல்ஃபின். 1208ஆம் வருடம் ஜமாதுல் ஊலா, ஜமாதுல் ஊலாவிலிருந்து பாதி. இப்ப பாதினா 15.
இப்போ 15ஆம் தேதி கரெக்டா 15 இருந்துச்சுன்னா, 15ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா, அப்ப என்ன செய்வாங்கன்னா பாதின்னு சொல்லுவாங்க. டேட்டே சொல்ல மாட்டாங்க. 5ஆம் தேதி 6ஆம் தேதி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்ல 10 நாள் மிச்சம் இருக்கு, 15 நாள் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பாதி, மாதத்தின் பாதின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாங்க ஜமாதுல் பாதி. சரியா? அடுத்து பாருங்க. லி ஆஹிரி லைலத்தின் பக்கியத் மின் ஷவ்வாலின் சனத இஹ்தா வ இஷ்ரீன வ மிஅத்தைனி வ அல்ஃபின். 1221 வருடம் ஷவ்வால் மாதம் ஒரு இரவு மீதமாக இருக்கிறது. அப்ப மீதமா கடைசி இரவு ஆகிர் லைலத். சரியா? கடைசி இரவு என்னவாக இருக்கிறது? மீதமாக இருக்கின்றது. கடைசி இரவு இரவு மீதமா இருக்குன்னா பிற என்னது? 29ன்னு அர்த்தம். சரியா? அதான் நம்ம சொன்னோம்ல, இப்ப கடைசியில இருந்தா மீதமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இருந்தா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப 1208 வருடம் 1208 வருடம் ஜமாதுல் ஊலா. ஓகேவா? இப்ப அடுத்து பார்த்தோமா? அடுத்து பாருங்க. இங்க இருக்கோ. ஆஹ் அப்ப 1221 வருடம் ஷவ்வால் மாதம் கடைசி இரவு மீதமாக இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க. லி ஆஹிரி யௌமின். அப்ப கடைசி பகல் மின் ஷஹ்ரி ரபீஇல் அவ்வலி சனத ஹம்சீன வ மிஅத்தைனி வ அல்ஃபின். ஆஹ் அப்ப பாருங்க, 1250 வருடம் ரபீஉல் அவ்வல் மாதம் ஒரு பகல், கடைசி பகல். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கடைசி பகல்னு சொன்னாங்க. மேல என்ன சொன்னாங்க? கடைசி இரவுன்னு சொன்னாங்க. அப்படிதானே? அப்ப ஏன் அப்படி சொன்னாங்க? 1250க்கு நம்மளுக்கு மேல கொடுக்கும்போது 30ஆம் தேதின்னு கொடுத்தாங்க. அதே 1221க்கு 29ஆம் தேதின்னு கொடுத்தாங்க. 29ஆம் தேதின்னு சொன்னா அது கடைசி இரவு. அன்னைக்கு நைட்டு வர்றது கடைசி இரவு தானே. அதனாலதான் கடைசி இரவுன்னாங்க. 30ஆம் தேதி அதான கடைசி பகல். அதனால கடைசி நாள் அப்படின்னு காட்டுவதற்கு என்ன செய்யறாங்க? யௌமுன்னு சொல்றாங்க. யௌமுடைய அசல் அர்த்தம் பகல் தான். சரியா? நம்ம என்ன செய்யறோம்னா யௌம்னா ஒரு நாள்னு நம்ம என்ன செய்யறோம்? பொதுவாக அர்த்தம் வைக்கின்றோம். யௌம்னாவே அசல் அர்த்தம் டிக்ஷனரியில என்னதான் இருக்கும்? பகல் என்றுதான் இருக்கும். சரியா? இப்ப கடைசி பகல் 30ஆம் தேதி என்று சொல்வதற்கு என்ன சொல்லுவாங்க? கடைசி நாள், கடைசி பகல் என்று கூறுவார்கள். அதே 29ஆம் தேதியாக இருந்தால் என்ன செய்வார்கள்? இல்ல, ஆஹிரி லைலத்தின், கடைசி இரவு என்று குறிப்பிடுவார்கள். சரியா? அப்ப ஆஹிர் லைலத் என்பது 29ஆம் தேதின்னு அர்த்தம். ஆஹிர் யோமின்னா 30ஆம் தேதின்னு என்று அர்த்தம். சரியா? அடுத்து பார்ப்போமா? கடைசியா ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோமா? லிசபஇ லயாலின் ஹலத் மின் ஷஹ்ரி ரபீஇல் ஆஹிரதி சனத அர்பஅ அஷரத வ மிஅத்தைனி வ அல்ஃபின். 1214 வருடம் ரபியுல் ஆஹிரா மாதம் 7 இரவுகள் கடந்து விட்டன. இப்ப 7 இரவுகள்னா 7ஆம் தேதி. சரியா? அப்ப 7ஆம் தேதி ஆஹ் குறிக்கிட வேண்டும் என்றால். சரியா? இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டை குறிக்கணும்னா இப்படிதான் குறிக்கணும். ஃபர்ஸ்ட் டேட்டை சொல்லணும், அதுக்கப்புறமா இந்த மாசம் சொல்லணும், அதுக்கப்புறமா வருஷம் சொல்லணும். இப்ப முதல்ல 1347 ஷாபான் 25 அத சொன்னாங்க. அதுக்கப்புறமா 1228 சஃபர் 1ஆம் தேதி எப்படி சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 1208 ஜமாதுல் ஊலா 15 எப்படி சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 1221 ஷவ்வால் 29 எப்படி சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1250 ரபியுல் அவ்வல் மாதம் 30ஆம் தேதி எப்படி சொல்லணும்னு சொன்னாங்க. அதே போல 1214 ரபியுல் ஆஹிர் மாதம் 7ஆம் தேதி எப்படி சொல்லணும்னு சொன்னாங்க. சரியா? இந்த டேட்டை இப்படிதான் ஒரு வாசகத்துல கொண்டு வரும்போது, வாசகமா கொண்டு வரணும்னா இப்படிதான் கொண்டு வரணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் முழுமையாக முடிய வேண்டியது. வாருங்கள், அடுத்த பாடத்தை தொடர்ந்து நாம் காண்போம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.